ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமைக்கு உள்ளதுன்னு இதை வச்சுப்போமா? சின்ன கோலம் ஒரு அவசரத்துக்கு நமக்கு போடுறதுக்கு. காலையில் புள்ளிக்கோலம் போட்டு சாயந்தரம் டிசைன் கோலம் போட்டாலும் போடுங்க. உங்கள் நேரத்துக்கு தகுந்தபடி, இருக்கிற இடத்துக்கு தகுந்தபடி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. சனி ஞாயிறில் பெரிய கோலம் பார்க்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பீங்கள்ல, அப்போ பெரிய கோலம் போடுறதுக்கு நம்ம பார்ப்போம். இப்போது இது 4 புள்ளி 4 வரிசை. இந்த 4 புள்ளிக்கு இடையில் ஒரு புள்ளி 4 பக்கமும், அது மட்டும் தனி கலரில் வச்சுருக்கேன் சரியாக தெரியணுங்கிறதுக்காக. இது புள்ளி கோலத்துக்கு உள்ளது. இதே மாதிரி 4 புள்ளி 4 வரிசை டிசைன் கோலத்துக்கு. இப்போ 2 கோலமும் பார்ப்போமா? வாங்க. இது புள்ளி கோலத்துக்கு 4 புள்ளி 4 வரிசை நேர் புள்ளி வச்சுட்டு 4 பக்கமும் ஒரு புள்ளி வச்சுருக்கோம். இப்போது இந்த 2 புள்ளிக்கையும் உள்ளே வச்சு கோடு வெளியில் போடுறோம் கிராஸாக. அதே மாதிரி இந்த 2 புள்ளி கிராஸு, இது புள்ளியை உள்ளே வச்சு கோடு வெளியில் போடுறோம். நடு புள்ளியை நடுமையத்தில் ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இப்போது ஒரு பக்கமும் இந்த 2 கோடும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த பக்கம் இந்த கோடு, இந்த பக்கம் இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளியையும் இப்படி இது புள்ளி கீழ் வழியாக வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இதோடு போய் ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இந்த 2ம் நம்ம சேர்த்துருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் இந்த 2 கோடும் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளிக்கும் கீழே வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் பண்ணணும். ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த மெத்தடில் போடுறோம். இப்போது இந்த பக்கத்துக்கு இந்த 2 கோடும் இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளிக்கும் கீழே இந்த கோடு வந்து இந்த கார்னரில் ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இதில் போய் ஜாயின் ஆகும். அதே மாதிரி இந்த பக்கமும் இந்த 2 கோடும் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஆரம்பித்து இந்த 2 புள்ளிக்கும் கீழே இந்த கோடு வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த கோடோட ஜாயின் ஆகுது. அவ்வளோதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது முடிஞ்சிட்டது. அடுத்தது இந்த 2 புள்ளி இருக்குல்ல, இதுக்கு மேலே இந்த கோடு வந்து இந்த ஒரு புள்ளியை இப்படி சுற்றிக்கிட்டு இந்த 2 புள்ளிக்கு மேலே வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த 2 புள்ளிக்கு மேலே வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இந்த 2 புள்ளிக்கு மேலே வந்து இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இதோட வந்து ஜாயின் ஆகுது. அவ்வளோதான், கோலமே முடிஞ்சுது. பார்க்குறதுக்கு சிக்கு மாதிரி இருக்கும், இங்கேயும் அங்கேயும் போகிற மாதிரி இருக்குமே தவிர தனித்தனியாக நம்ம போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் புரியணுங்கிறதுக்காக நம்ம தனித்தனி கலர்லேயும் இதை போட்டிருக்கோம். ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக போட்டு பாருங்கள். லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இந்த சின்ன இடத்துல ஒரு சின்ன டிசைன் போட்டிருக்கேன். இந்த இடம் 4 பக்கமும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அதில் ஒரு பூ மாதிரி போட்டிருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்காக. கலரில் போடும்போது ரொம்ப பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த இடத்துல எல்லாம் கலர் கொடுத்துருக்கேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்கிறதுக்கு, ரங்கோலியாக போடலாங்கிறதுக்காக தான் புள்ளி கோலத்தில் கூட நம்ம கலர் கொடுத்து இதை போடுறோம். மார்கழி மாதமாக இருக்கிறதுனால, மார்கழி ஸ்பெஷல் கோலம் போடுறோம்ல, அதனால். சில வீடுகளெல்லாம் சின்ன வாசல் தான் இருக்குது, அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம்ல போடுறதுக்கு. அதுக்காக தான் இந்த சின்ன கோலமும் சேர்த்து பார்க்குறோம் நம்ம. இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்கேன். மஞ்சளோ ஆரஞ்சோ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அட்ராக்ஷனாக போட்டுக்கோங்க. ஒரு சின்ன கோலம் போட்டால் கூட
வாசலில் போகிறவங்க ஒரு நிமிஷம் நின்று ஒரு செகண்ட் பார்த்துட்டு போகணும். அந்த அளவுக்கு இருக்கிற அளவுக்கு நம்ம அவ்வளோ அழகாக போடணும் அந்த கோலத்தைங்கிறது ஒரு சின்ன வயசில் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்த ஒரு பாடம். இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் இதெல்லாம் எந்த அளவுக்கு இதாகும்னு தெரியல, இருந்தாலும் பார்த்து போடுங்க. இதே மாதிரி இப்போது டிசைன் கோலம் ஒன்று பார்க்கலாம். 4 புள்ளி 4 வரிசையில் ஒரு டிசைன் கோலம் பார்க்கலாம். புள்ளி கோலம் பார்த்துட்டோம், இப்போ டிசைன் கோலம் பார்ப்போமா? நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த 2 புள்ளி கிராஸாக இருக்குல்ல, இதில் ஒரு கோடு. இந்த 2 புள்ளி இருக்குல்ல கிராஸாக, இதில் ஒரு கோடு, இதில் ஒரு கோடு, இதில் ஒரு கோடு. இந்த 4 புள்ளிக்கும் நடுமையத்தில் ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இந்த 4 புள்ளியை நடுமையத்தில் ரவுண்ட் பண்ணிக்கிறோம். இப்போது இந்த ஒரு புள்ளியை உள்ளே வச்சு இங்கேருந்து ஒரு எதழ், இதை சுற்றி ஒரு எதழ், இது ஒரு எதழ், 3 பக்கமும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இந்த ஒரு புள்ளியை இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நடுமையத்தில் போடுவோம். நடுமையத்தில் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த இந்த புள்ளிகளை ஜாயின் பண்ணிக்கலாம் கோடு போட்டு. இப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இங்கேருந்து ஆரம்பித்து இதோட ஜாயின் பண்ணும். அதே மாதிரி இதில் இந்த பக்கத்துக்கு இந்த கோடு நடுமையத்தில் வச்சு 2 பக்கமும் ஒரு வளைவு போட்டு இதை ஜாயின் பண்ணுறோம். அதே மாதிரி இப்படி இதே மாதிரி இந்த பக்கம் கோடு. இதில் இந்த பக்கம் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு சின்ன டிசைன் வர மாதிரி நகர்த்தி போட்டோம்னா பார்க்குறதுக்கு ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி போடுறோம். இந்த 4 பக்கமும் இந்த டிசைன் மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அதுக்காக தான் நகர்த்தி போடுறோம். இதை நம்ம இதிலெல்லாம் நம்ம கலர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி அட்ராக்ஷனாக போட்டுக்கோங்க. காலையில் புள்ளிக்கோலம் போட்டுட்டு சாயந்தரம் கூட வாசல் தெளித்து இந்த மாதிரி ரங்கோலியாக போடலாம். இல்லை காலையிலேயே ரங்கோலி போடுறா இருந்தாலும் போடுங்க, உங்களோட விருப்பப்படி போட்டுக்கோங்க. போட்டு பாருங்கள், லைக் பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.